ஆராய்ச்சி வடிவமைப்பு வகைகள். ஆராய்ச்சி முறைமையில் ஆராய்ச்சி வடிவமைப்பு என்பது தரவுகளை சேகரித்து பகுப்பாய்வு செய்வதற்கான ஒட்டுமொத்த திட்டத்தை குறிக்கிறது. பல முக்கியமான ஆராய்ச்சி வடிவமைப்பு வகைகள் உள்ளன, ஒவ்வொன்றும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. 1. ஆய்வு ஆராய்ச்சி வடிவமைப்பு. ஒரு சிக்கல் தெளிவாக வரையறுக்கப்படாதபோது மற்றும் ஆராய்ச்சியாளர் கருத்துக்களை ஆராய்ந்து நுண்ணறிவுகளை பெற விரும்பும் போது ஆய்வு ஆராய்ச்சி பயன்படுத்தப்படுகிறது. நோக்கம்: ஒரு புதிய சிக்கலை புரிந்துகொள்ள, கருத்துக்கள் அல்லது கருதுகோள்களை உருவாக்க, எதிர்கால ஆராய்ச்சிக்கான மாறிகளை அடையாளம் காண. பயன்படுத்தப்படும் முறைகள்: இலக்கிய மதிப்பாய்வு, நேர்காணல்கள், கவனக்குழுக்கள், வழக்கு ஆய்வுகள். எடுத்துக்காட்டு: ஒரு நிறுவனம் விற்பனை ஏன் குறைந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ள விரும்புகிறது, ஆனால் சரியான காரணம் தெரியவில்லை. சாத்தியமான காரணங்களை ஆராய அவர்கள் வாடிக்கையாளர்களுடன் நேர்காணல்களை நடத்துகிறார்கள். 2. விளக்க ஆராய்ச்சி வடிவமைப்பு. விளக்க ஆராய்ச்சி ஒரு மக்கள் தொகை, சூழ்நிலை அல்லது நிகழ்வின் பண்புகளை விவரிக்கிறது. நோக்கம்: என்ன நடக்கிறது என்பதை விவரிக்க. வயது, வருமானம், விருப்பத்தேர்வுகள் போன்ற மாறிகளை அளவிட. வடிவங்கள் மற்றும் போக்குகளை அடையாளம் காண. பயன்படுத்தப்படும் முறைகள்: கணக்கெடுப்புகள், கவனிப்பு, கேள்வித்தாள்கள். எடுத்துக்காட்டு: ஆஃப்லைன் ஷாப்பிங்கை விட எத்தனை பேர் ஆன்லைன் ஷாப்பிங்கை விரும்புகிறார்கள் என்பதை கண்டறிய ஒரு கணக்கெடுப்பு. 3. விளக்க காரண ஆராய்ச்சி வடிவமைப்பு. மாறிகளுக்கு இடையிலான காரணம் மற்றும் விளைவு உறவுகளை அடையாளம் காண விளக்க ஆராய்ச்சி பயன்படுத்தப்படுகிறது. நோக்கம்: கருதுகோள்களை சோதிக்க, ஏதாவது ஏன் நடக்கிறது என்பதை விளக்க, ஒரு மாறியின் தாக்கத்தை மற்றொன்றில் தீர்மானிக்க. பயன்படுத்தப்படும் முறைகள்: சோதனைகள், கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வுகள், புள்ளிவிவர பகுப்பாய்வு. எடுத்துக்காட்டு: விளம்பரம் தயாரிப்பு விற்பனையை அதிகரிக்கிறதா என்பதை தீர்மானிக்க ஒரு ஆய்வு. 4. பரிசோதனை ஆராய்ச்சி வடிவமைப்பு. பரிசோதனை ஆராய்ச்சி என்பது மற்றொரு மாறியில் அதன் விளைவை கவனிக்க ஒரு மாறியை கையாளுவதை உள்ளடக்கியது. நோக்கம்: காரணம் மற்றும் விளைவு உறவுகளை சோதிக்க, மாற்றங்களின் விளைவை அளவிட. எடுத்துக்காட்டு: ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு பொருளின் விலையை மாற்றுகிறார் மற்றும் அது தேவையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆய்வு செய்கிறார். 5. நோய் கண்டறிதல் ஆராய்ச்சி வடிவமைப்பு. நோய் கண்டறிதல் ஆராய்ச்சி ஒரு குறிப்பிட்ட பிரச்சினைக்கான காரணத்தை கண்டறிந்து தீர்வுகளை பரிந்துரைக்கிறது. நோக்கம்: ஒரு பிரச்சினைக்கான காரணங்களை கண்டறிய, தீர்வுகளை வழங்க. எடுத்துக்காட்டு: ஊழியர்கள் ஒரு நிறுவனத்தை அடிக்கடி விட்டு